தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உங்களோடு. எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மக்களாட்சி என்பது மக்களாலே தங்களுக்கான அதிகாரத்தை நிறுவுகிற அமைப்பு. ஆனால் அந்த மாதிரியான அமைப்பு, அந்த மாதிரியான முறை இங்கே இருக்கிறதா? வாக்கு நாம் செலுத்துகிறோம், ஆனால் அந்த அதிகாரம் மக்களுக்கானதாக அமைகிறதா என்ற கேள்வி நாம் எழுப்பி பார்க்க வேண்டியிருக்கிறது. நீண்ட நெடிய காலமாக இங்கே அதிகாரங்கள் பெரும் முதலாளிகளின் வளர்ச்சிக்காக, அவர்களுடைய வருவாய் பெருக்கத்திற்காக, அவர்களுடைய வசதியான வாழ்க்கைக்காக கட்டமைக்கப்படுகிறதை ஒழிய உழைக்கும் அடித்தட்டு மக்களினுடைய உணர்வு, உரிமை இது எதுவுமே மதிக்கப்படுவதில்லை. அவர்களுடைய உயிரை பற்றியும் இந்த அதிகாரங்கள் கவலைப்படுவதும் இல்லை. குறிப்பாக உழைக்கும் வேளாண் பெருங்குடி மக்கள், உழுது விதைச்சு அறுத்து உலகத்திற்கு உணவு படைக்கிற உழவர்குடி மக்கள் இந்த நாட்டில் எந்த நிலையில் இருக்கிறார்கள்? அவர்கள் கேட்கும்போது ஏழை விவசாயிகள், ஏழை எளிய விவசாய மக்கள் என்று சொல்கிறார்கள். விவசாயி ஏன் ஏழையாக இருக்க? டெல்லியில் இன்னைக்கு வரைக்கும் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை என்னன்னு கேட்காம பிரதமர் மோடி அவர்கள் இங்கே வந்து ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி ஏன் அவன் தலைநகரில் போராடிட்டு இருக்கான்? நாங்கள் விளைய வைக்கிற பொருளுக்கு ஒரு நியாயமான விலையை உறுதி செய்ய, ஒரு விலையை உறுதி செய் என்பது தான் அவனுடைய கோரிக்கை. 2014 அவர் ஆட்சிக்கு வரும்போது இந்த போராட்டம் தொடங்குச்சு. அப்போ நாங்கள் வந்து அவங்க கோரிக்கை வச்சு போராடும்போது நான் வந்து இதை நிறைவேற்றுவேன்னாரு. 10 ஆண்டு முடிஞ்சிருச்சு. 10ஆவது ஆண்டு நிறைவில் மறுபடியும் அந்த கோரிக்கை வச்சு போராடும்போது துப்பாக்கி சூடு நடத்து கொன்னுட்டார் விவசாயி. இது எப்படி இருக்குது பாருங்க. இங்கே இருக்கிற முதல்வர் தீவிரவாதிகளைப் போல விவசாயிகளை நடத்துகிறார் என்று குற்றஞ்சாட்டுறார். ஆனால் நாங்கள் சிப்காட் தொழிற்சாலைக்கு எங்கள் விளைநிலங்களை பறிக்காதீர்கள் என்று திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் போராடுகிற போது 7 பேர் 7 விவசாயிகள் மேலே குண்டா சட்டத்தில் உள்ளதுக்கு போட்ட பெருமகன் நம்மால் தான், நம்ம ஐயா ஸ்டாலின் தான். அவன் தீவிரவாதி மாதிரி நடத்துகிறார் என்றாரு, இவர் எப்படி நடத்துகிறாரு? இவர் குண்டாசுங்க. 2 ஒன்று தான். விவசாயிகள் இங்கு மதிக்கப்படுவதில்லை, மிதிக்கப்படுகிறார்கள். உலகத்தில் வேளாண்மையை இந்த அளவுக்கு போற்றிய ஒரு இனம் உலகில் கிடையாது. உலகிற்கு அறிவியல், தொழில்நுட்பம், வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த ஒரு பேரினத்தின் மக்கள் நாம் என்பதை என் அன்பு மக்கள், என் அருமை தம்பிதங்கள் மறந்துவிடக்கூடாது. எப்படி உலகிற்கு கற்றுக் கொடுத்தோன்னு சொல்ற? ஜப்பானிய மொழியியல் ஆய்வறிஞன் சுசுமுகனோ படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், தட்டினீங்கன்னா அவர் சொல்லியிருப்பார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் நாட்டிற்கு, ஜப்பானுக்கு வேளாண்மை எப்படி செய்வது என்பதை கற்றுக் கொடுக்க தமிழர்கள் வந்தார்கள். அவர்கள் மொழியில் இருந்த கலை சொற்கள், உயிர் சொற்கள், வேர் சொற்களை எடுத்து எங்கள் மொழியை நாங்கள் செழுமைப்படுத்தி கொண்டோம், செதுக்கி கொண்டோம் என்று பேசியது இருக்குது, சொன்னது எழுதியது இருக்குது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வேளாண்மை எப்படி செய்வது என்று வெள்ளைக்காரன் இங்கே வந்து வியந்து போனான் நம்முடைய உழவாண்மையை பார்த்து. ஒவ்வொருத்தனும் மிரண்டு போனான், என்னடா இப்படி இருக்குன்னு. ஏன்னா தமிழனுக்கு வேளாண்மை என்பது தொழில் அல்ல, அது அவன் வாழ்வியல், அவனுடைய பண்பாட்டு மரபு. அந்த உழவர் குடிகளை வள்ளுவ பெருமகனார் தந்தருளிய மொழி, மறைமொழியில் உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்கிறார். உழுவார் உலகிற்கு ஆணி அத்தாற்றாது, எழுவாரை எல்லாம் பொறுத்து. உழவினார் கைமடங்கின் இல்லை, விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலைங்கிறான். இந்த குரல்ல என்ன சொல்றாருன்னா, இந்த இதில் எதுவுமே வேணாம்னு பற்றற்று துறவரம் கொண்டு போன ஒரு துறவி கூட உழவன் கைமடங்கி படுத்துட்டான்னா வாழ முடியாது, செத்து போயிடுவான்றான்.
ஏன்னா அவனுக்கும் சோறு இவன் தான் போடணும். இங்கே வேளாண்மையை போற்றாத நாடு பிச்சை எடுக்கும், அது எடுக்குது. அவ்வப்போது தக்காளிக்கு, பருப்புக்கு, வெங்காயத்துக்கு வெளிநாட்டில் போய் கையேந்தி நிற்கிது இந்த நாடு. ஆனால் அதை சாதாரணமாக என் மக்கள் கடந்து போகிறார்கள். இன்னைக்கு வேளாண் குடிமக்கள் டெல்லியில் வீதியில் நின்று போராடுகிறார்கள் என்றால் காரணம் வந்து அவர்களுக்காக இல்லை, நமக்காகத்தான். இதை ஒவ்வொரு நாட்டின் குடிமகனும் எண்ணி பார்க்கணும். ஏன் வேளாண் குடிமக்களுக்கு இந்த கஷ்டம் வருது? எதனால இந்த நிலைமை இருக்குது? விவசாயி கடனை தள்ளுபடி செய்கிறோம் என்று ஒரு அரசு சொல்லுதுன்னா எவ்வளவு பொறுப்பற்ற அரசு, எப்படிப்பட்ட கேடுகட்ட அரசு! விவசாயி ஏண்டா கடனாளியானா? அந்த கேள்வி எழணுமா இல்லையா? ஒரு நாட்டில் வேளாண் குடிமகன் கடனாளி ஆயிட்டானா நாடு இல்லது, சுடுகாடுன்னு அர்த்தம். ஒரு நாட்டில் வேளாண் குடிமகன் வாழ்கிறான், வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது, வளர்கிறது என்று. பசியற்ற நாடாக, வறுமை பிணியற்ற நாடாக அது வளர்ந்து வருதுன்னு அர்த்தம். ஒரு நாட்டில் வேளாண் குடிமகன் வறுமையில் வாடுகிறான், வாழ முடியாது சாகிறான், கடனிலே தவிக்கிறான் என்றால் அந்த நாடு சுடுகாடு என்று சொல்லுவது. எப்படி சொல்கிறார்கள்? மாணவர் கல்வி கடனை, மாணவன் ஏன் கடனானா? கல்வி கடன். அது ஏன் கடன்? கல்வி கொடுப்பது அரசின் கடன். அதை கடன் வாங்கி படிக்கிற நிலைமைக்கு என்னை வச்சது யாரு? அப்ப எதுக்கு அந்த அரசு? அது அரசா தரிசா? அறிவு ஒரு நாட்டின் ஆகச்சிறந்த செல்வம், அறிவு செல்வம். அந்த செல்வத்தை கொடுக்க வேண்டியது அரசின் பொறுப்பு, கடமை. அதை ஏன் செய்யல? என்னை கடன் வாங்கி படிக்க வைக்கிறதுக்கு ஒரு அரசு தேவையான்பர், அதுக்கு ஓட்டு போட்டு நிறுவனமான்பர். ஆத்திரம், கோபம், வெறி வரணும்ல. என்னதாண்டா நடக்குது இந்த நாட்டில்னு? இந்த அநீதியை எப்படி சகித்துக்கொள்ள முடிகிறது உங்களால்? எப்படி சகித்துக்கொள்ள முடிகிறது? இந்த காரணம் ஏன்? காரணம் இந்த பொறுப்பற்ற அதிகாரங்களால் தான் மாணவர்கள் கடன் வாங்கி படிக்க வேண்டியது இருக்கு. ஏன்? அரசு பள்ளிக்கூடம் வச்சிருக்கா? வச்சிருக்கு. அரசு கல்லூரி வச்சிருக்கா? வச்சிருக்கு. ஆனால் ஏன் அப்போ அங்கே போய் மாணவர்கள் படிக்கிறது இல்லை? அது இலவசமாக தருதா? இலவசமாக தான் தருது. ஆனால் ஏன் அங்கே போய் படிக்கிறது இல்லை? தரமாக இல்லை, தரமாக இல்லை. அரசு மருத்துவமனை வச்சிருக்கா? வச்சிருக்கு. பல ஆயிரம் கோடி அதுக்கு நிதிநிலை அறிக்கையில், நிதிநிலை பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது அதுக்கு ஒதுக்குது, கல்விக்கென்று ஒதுக்குது, பல ஆயிரம் கோடி ஒதுக்குது. ஆனால் ஏன் மாணவர்கள் அங்கே போய் படிக்கிறது இல்லை? ஏன் இந்த அரசு துறை சார்ந்தவர்கள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், எம்பிக்கள், முதலமைச்சர், இவர்கள்லாம் காய்ச்சல் வந்தால் அல்லது உடம்பு முடியலன்னா ஏன் அரசு மருத்துவமனையில் போய் வைத்தியம் பார்க்கறது இல்லை? ஏன்னா தரம் இல்லை. அரசை நடத்துறது யாரு? அவர்கள் தான். ஏன் தரமில்லாத நடத்துகிறாங்க? தரங்கட்டவர்கள்ட்டே 60 ஆண்டுகளாக நீங்கள் ஆட்சியை கொடுத்ததுனால இது தரங்கட்டு போயிட்டுது. உலகத்தில் எல்லா நாடுகளிலும் அரசு நடத்துவது எல்லாம் மிகத்தரமாக இருக்கிறது. என் நாட்டில் மட்டும் ஏன் தரங்கட்டு கிடக்கு? தனியார் முதலாளி நடத்துகிறதா நல்லா இருக்கும்னு நம்ப சொல்லுதே நாட்டு மக்களை. அதை நீங்கள் நம்புறீங்களா? 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அதிகாரம், 130 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அதிகாரத்தால் முடியாது, ஒரு ஆட்சியால் முடியாது. தனிப்பெரும் முதலாளி அதானி அம்பானியால் முடியும் என்று நம்ப சொல்லுகிறது இந்திய நாடும் அந்த ஆட்சி அதிகாரமும். நீங்களும் நம்புகிறீர்கள். உங்களுக்கு பெட்ரோல் விற்கிறது யாரு? அம்பானி. மின்சாரம் தருது யாரு? அதானி. ஏன் இதை அரசு உற்பத்தி செய்து தர முடியாதா? கல்வியை உங்களுக்கு கொடுக்கறது யாரு? தனிப்பெரும் முதலாளிகள். சாதாரணமாக ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறவன் 10 ஆண்டுகளில் பல்கலைக்கழக வேந்தர்களாக மாறி மிகப்பெரிய செல்வந்தர்களாக வர, அப்படின்னா என்ன அர்த்தம்? இழப்பில்லாத வருவாய் பெருக்கமாக இருக்குது கல்வி. ஏன்னா கல்வி அடிப்படை தேவையாக இருக்குது. கட்டாயம் படிக்கணுங்கிற போது பிச்சை எடுத்து, கடனை வாங்கி, சொத்தை விற்று, எல்லாத்தையும் வித்தாவது நம்ம பிள்ளையை படிக்க வைக்கணுங்கிற பெரும் தவிப்பு பெற்றோர்கள்ட்ட. மருத்துவம், அம்மாவுக்கு முடியல, எப்படியாவது அம்மாவை காப்பாற்றணும். பிள்ளைக்கு முடியல, எப்படியாவது பிள்ளையை காப்பாற்றணும். பெருஞ்செலவு. தனியார் மருத்துவமனையில் போய் பார்த்தா தான் நல்லா வைத்தியம் செய்வாங்கிற ஒரு நம்பிக்கை. இதை தகர்க்கணும்னு நினைக்கிறேன் உங்கள் மகன். இதை மாற்றணும்னு நினைக்கிறேன். எப்படி மாற்றுவாய் சீமான்? உலக தரத்துக்கு கல்வியை சரியாக, சமமாக, தரமாக, இலவசமாக என் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தனியார் பள்ளிகளுக்கு போக வேண்டிய தேவையே இல்லை. அந்த நிலையை உருவாக்க. ஏன்?
அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற பெருமக்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள், முதலமைச்சர் பிள்ளைகள், வாரிசுகள் எல்லாம் அரசு பள்ளி கல்லூரியில் படி, சட்டம் போட்டுருவேன். முதலமைச்சருக்கு முடியல, அமைச்சருக்கு முடியல, அரசு மருத்துவமனையை படுத்து வைத்தியம் பாரு, முடியாது, பதவி விலகி வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போ. நம்பிக்கை எப்படி வரும்? நம்பிக்கை எப்படி வரும்? தம்பி செந்தில் பாலாஜிக்கு உடம்பு முடியல, ஓமந்தூர் ராமசாமி நம்ம தாத்தா பேரில் இருக்கிற அரசு மருத்துவமனையிலாம் படுத்தார். 2 நாள் அவசர அவசரமாக தூக்கி காவேரிக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஏன்? ஏன்? அவங்க அரசு தான், அரசு மருத்துவமனை தரமில்லை, நல்லா பார்த்துக்க மாட்டாங்க. ஏண்டா உங்கள் உயிரெலாம் சக்கரையில் செஞ்சுருக்கு, எங்கள் உயிர் சாக்கடை சகதியில் செஞ்சுருக்கா? நாங்கள் உங்களுக்கு எலி பாம்பு மருத்துவம் படிக்கிற மாணவர்களை அறுத்து பயிற்சி எடுக்கிற மாதிரி ஏழை உயிரை வச்சு நீங்கள் பயிற்சி எடுத்துப்பீங்க. இந்த நிலையை தலைகீழாக மாத்திரம்பர், உலக தரத்திற்கு மருத்துவத்தை தூக்கி கொண்டு நிறுத்திரம்பர். அரசு தனியார் மருத்துவமனைக்கு போனால் காசு பறிப்பான், கொன்று வருவான். அரசு மருத்துவருக்கு போனால் பெற்ற தாய்மாரி அருகில் இருந்து பார்த்து கொள்வார்கள். மருத்துவர்கள் கடவுளைப் போல, செவிலியர்கள் தேவதையைப் போல இருந்து நம்மை பார்த்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையை இந்த மண்ணில் நான் உருவாக்கல. நான் பிரபாகரன் மகன் இல்லை. என் பிள்ளைகள் அரசு பள்ளி கல்லூரிகளை நோக்கி படையெடுக்க வைப்பேன். என்ன செய்வாய் சீமான்? அரசு பள்ளி கல்லூரியில் படித்த பிள்ளைகளுக்கு வேலையில் முன்னுரிமை சட்டம். தமிழ் பயிற்று மொழி, எந்நாட்டு அறிவியல், எந்நாட்டு புவியியல், எந்நாட்டு வேளாண்மை, என்னுடைய வரலாறு எதுக்கு இங்கிலீஷில் படிக்கிற? நீ வேளாண்மை இங்கிலீஷில் படித்து ஆஸ்திரேலியாவில் போய் கத்திரிக்காய் நட போறியா, இல்லை அமெரிக்காவில் போய் நெல் விவசாயம் பண்ண போறியா? ஏன் உன் விவசாயத்தை எதுக்குடா இங்கிலீஷில் படிக்கிற? உன் விவசாயத்தை தமிழில் படிக்க வேண்டியதுன்னு. உன்னுடைய வரலாறு எதுக்கு இங்கிலீஷில்? உன்னுடைய புவியியல் அறிவியல் எதுக்கு இங்கிலீஷில்? எதுக்கு? ஆங்கிலத்தில் படி. ஆங்கில மொழி தெரியணும், தொடர்பு மொழி படிச்சுக்க. மீதி எல்லாம் தமிழ் பயிற்று மொழி, ஆங்கிலம் கட்டாய பாடமொழி. விரும்பினால் உலகின் எம்மொழியும் கற்போம், எம்மொழியும் கற்போம், நாங்கள் வாழ. எங்கள் மொழி தமிழ் கற்போம், எங்கள் இனம் வாழ. மாற்றணும். ஏற்கனவே இருந்த கோட்பாட்டை தகர்க்கணும். எப்படி தகர்க்கணும்? ஒவ்வொரு நாளையும் உனதாக்கு, உன்னுடையதாக்கு. இந்த நாளா இன்னைக்கு இது நமதாக்கணும். இன்னைக்கு நம் இஸ்லாமிய சொந்தங்கள் ரம்ஜான் பெருநாள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் உலகெங்கிலும். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனும் ஆகிய ஏக இறைவன் அல்லாஹுவின் அருளாசி எல்லா மக்களுக்கும் கிட்டட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். எல்லோருக்கும் இனிய ரம்ஜான் பெருநாள் வாழ்த்துக்கள். என் அன்பு சொந்தங்களே, கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். தமிழ் அறிவியலின் பெருமைமிகு அடையாளம் நம்முடைய ஐயா அப்துல் கலாம் அவர்கள் நமக்கு கற்பித்தது, நீ ஒவ்வொரு நாளையும் உனதாக்கு, உன்னுடையதாக்கு. எவரையும் சம உணர்வுடன் சந்தி. இவன் ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடற்று சம உணர்வோடு சந்தி. இவன் என்னுடன் பிறந்தவன், சகமானுடன். என்னை போலவே அவனுக்கு எலும்பு, நரம்பு, ரத்தம், சதை, பசி, உறக்கம், கனவு, கண்ணீர் எல்லாம் உண்டு. என்னை போல சகமானுடன் அந்த உணர்வுடன் சந்தி. நீ பட்டறை கல்லானால் அடி தாங்கு, நீயே சம்மட்டியாக மாறினால் ஓங்கி அடி என்கிறார். பல ஆண்டுகளாக பட்டறை கல்லாக இருந்த அடிதாங்கிய இனத்தின் பிள்ளைகள் நாங்கள் இப்போது சம்மட்டியாக மாறி ஓங்கி அடித்து தகர்க்க வந்திருக்கிறோம். அதுதான் இந்த தேர்தலில் உங்கள் பிள்ளைகள் எடுக்கிற மாற்று அரசியல் புரட்சி. எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றுவோம். புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம். மேலே இருப்பது கீழே வரும், கீழே இருப்பது மேலே செல்லும். முச்சந்தில் நின்று நானும் என் தங்கையும் என்று கத்திக்கொண்டிருக்கிறோம். அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் கொக்கரிப்பார்கள். ஒரு நாள் நாங்கள் அதிகாரத்துக்கு வருவோம், அவர்கள் இது மாதிரி வீதியில் நின்று கத்திக்கொண்டிருக்கிற காலம் உருவாகும். எல்லாவற்றையும் மாற்றணும்னு நினைக்கிறோம். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, என் உயிரினும் இனிய என் தம்பி தங்கைகளே, உங்களிடத்தில் அண்ணன் கேட்கிறேன். ஆசிரியர்கள் வீதிக்கு வந்து போராடினார்கள், போராடி கொண்டு இருக்கிறார்கள். ஆசிரியர் பெருமக்கள் எதுக்கு போராடுகிறார்கள்? சம வேலை பார்க்கிறோம், சம ஊதியம் கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். இடைநிலை ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யுங்கள் என்று கேட்கிறார்கள். ஆசிரியர் தகு தேர்வை எழுதி, பணி நியமன தேர்வை எழுதி 40,000 ஆசிரியர் பெருமக்கள், தகுதி வாய்ந்த பெருமக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள்.
ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தையே பின்பற்றுங்கள் என்று கேட்கிறார்கள். அவர்கள் உரிமை. ஆசிரியர் என்பவன் யார்? ஆசிரியர் யார்? நம்மை பெற்ற தாய் 10 மாதம்தான் உயிர் கருவறையில் சுமக்கிறார். என் அன்பு தம்பி தங்கைகளே, அறிவார்ந்த என் பெற்றோர்களே, நம்மை பெற்றவர்கள் 10 மாதம்தான் உயிர் கருவறையில் சுமக்கிறார். ஆனால் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்மை அறிவு கருவறையில் சுமப்பவர்கள் ஆசிரியர் பெருமக்கள் தான். என்னை பெற்ற தாய் தந்தையர் எனக்கு இந்த உலகத்தை காட்டினார்கள். இதுதானடா மகனே உலகம், இவர்தானடா உன் சித்தப்பன், இவர்தானடா உன் மாமா, இவர்தான் உன் தாத்தா, இவர்தான் உன் அத்தை என்று உறவுகளை காட்டினார்கள், உலகை காட்டினார்கள். ஆனால் இந்த உலகத்திற்கு என்னை அடையாளம் காட்டியது என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள். இவன்தான் சீமான், இவன்தான் பகத்சிங், இவர்தான் அம்பேத்கர் என்று உலகிற்கு நம்மை அடையாளம் காட்டுபவர்கள் ஆசிரியர் பெருமக்கள். ஆசிரியர்களை போற்றாத சமூகம் அறிவார்ந்த சமூகமாக வளருமா, வாழுமா? அவர்கள் வீதிக்கு வந்து போராடினால் அந்த நாடு எப்படிப்பட்ட நாடு என்று பாருங்கள். உழவர் குடிமக்கள் ஒவ்வொரு நாளும் வீதியில் வந்து போராடுகிறார்கள். விலையை உறுதி செய், நாங்கள் விளைவித்த பொருளை கொள்முதல் செய், அந்த கொள்முதல் செய்த ஒழுங்கு சேமிப்பு கிடங்கு கட்டு, டாஸ்மார்க்கை பாதுகாக்கிற அளவிற்கு நாம் விளைவித்த நெல்லை கொள்முதல் செய்கிற அரசு பாதுகாக்கிறது என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அன்பு மக்களே, தெருவில் போட்டு மேலே ஒரு தார்பாயை போயிட்டு மூடுகிறார்கள். அது காத்தடித்தவுடன் தார்பாய் பறந்து போகிறது, மழையில் நனைந்து அப்படியே மூட்டையோடு நெல் முளைத்து நிற்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த கொடுமையை எப்படி உங்களால் சகித்து கொள்ள முடிகிறது? மாவட்ட தலைநகர்களில் சேமிப்பு கிடங்கு கட்ட முடியாதா? ஆனால் டாஸ்மார்க் சரக்குகளை அப்படியா சாலையில் போட்டு வைக்கிறீர்கள்? அதை எப்படி பாதுகாக்கிறீர்கள்? குளிரூட்டப்பட்ட அறை, கண்காணிப்பு கேமராக்கள், கருவிகள், காவல்துறையை நிறுத்துகிறீர்கள். எவ்வளவு கொடுமை, எவ்வளவு கொடுமை! முன்னாடி எல்லாம் குடிப்பவர்கள் சட்டப்படி குற்றவாளிகள். மது அருந்துகிறாயா, வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு விளைவிக்கிறான் என்று கைது செய்து சிறைப்படுத்திய வழக்கு தொடுத்த காவல்துறை அதிகாரிகளை டாஸ்மார்க் சரக்கு அடுக்கி இருக்கிற அந்த கிடங்கை குடோனை பாதுகாக்க நிறுத்துகிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட சமூக மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது என்பதை அறிவார்ந்த தம்பிதங்கள், என் அன்பு சொந்தங்கள் சிந்திச்சு பாரு. எப்படி இருக்கு பாரு. ஆசிரியர் வந்துட்டான், மீனவர்கள் வந்துட்டாங்க வீதிக்கு, மாணவர்கள் வந்துட்டான், போக்குவரத்து தொழிலாளர்கள் ஏன் போறான்னாங்க? ஏன் போறான்னாங்க? அவர்களுடைய பிடித்த பணம், அவர்களுடைய நிலுவைத் தொகை 7500 கோடி எங்கன்னு கேளுங்க. இந்த 2 கட்சி தானே, திமுக அதிமுக தானே, எங்க இது? எவன் தின்னு ஏப்ப விட்டது? அவங்க ஆசை எடுத்து 7500 கோடி எங்க போச்சுன்னு தெரியல. என்னோட பிடித்த பணத்தை, என் சம்பளத்தில் நீங்கள் பிடித்து வைத்த நிலுவைத் தொகையை தாங்கள் என்று கேட்கிறார்கள். இது எவ்வளவு நியாயமான உரிமையான கோரிக்கை! இதற்கு இந்த அரசுகள் செவிசாய்த்தது உண்டா? நீங்கள் எல்லாம் என்ன நினைப்பீங்க? இந்த போக்குவரத்து தொழிலாளர் போடுறாங்க, இவங்களுக்கு வேறு வேலை இல்லை, அவங்க தான் போராடுறீங்க. ஐயோ, அவன் பக்கருக்கு நியாயத்தை ஒரு தடவை நினச்சி பாரு. நாளைக்கு அதே மாதிரி நீ வீதியில் நிற்கலாம், நிற்க வைப்பார்கள். போக்குவரத்து தொழிலாளி அவன் யார், எனக்கு மானியம் என் காசை கொடுப்பான்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்படி தானே பார்க்குறீங்க. என்னை எடுத்துக்கிறேங்க, நாங்கள் போக்குவரத்து தொழிலாளி ஓய்வு பெற்றிருக்கேன்னு வைங்களேன். நான் என்ன நினைப்பேன்னா, சிறுக நமக்கு பிடித்த பணம் இருக்கு வரும், நம்ம பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நினைப்பேன். தரலை, இப்போ என்ன பண்ணுறது? நான் ஓய்வு பெற்றவரை நிம்மதியாக வாழலாம்னு ஒரு கிரவுண்டு இடத்த வாங்கி கடனை வாங்கி வங்கியில் வீடு கட்டியிருப்பேன். இந்த பணம் வரும், அந்த வங்கி கடனை கட்டிட்டு நிம்மதியாக வாழ்ந்து சாகலாம்னு. பணம் வரல, இப்போ என்ன பண்ணலாம்? இப்படி ஒவ்வொருத்தனுக்கும் பிரச்சனை இருக்குல்ல. அந்த அடுத்தவன் பிரச்சனையை எண்ணி பார்ப்பவன் எவனோ, அடுத்தவன் கண்ணீரை துடைக்க கை நீட்டுபவன் எவனோ, அவன்தான் தலைவனாக இருக்க முடியும். அண்டை அயலானுக்கும் அன்பு காட்டுங்கிறார் நபிகள் நாயகம். அடுத்தவன் பசியோடு இருக்கும்போது சாப்பிடாதேங்கிறார். அவன் பசியோடு இருக்கும்போது நீ சாப்பிடாதரா, அது உணவல்ல, விஷங்கிறார். இவன் அடுத்த வீட்டுக்காரனை அடித்து கொள்றதுலே குறியா இருக்கான். இவன் எங்கே போய் பண்ணுவீங்க? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தொழிலாளர்கள் வீதிக்கு வந்து விட்டார்கள். உலகத்திற்கு உணவளிக்கிற உழவர் குடிமக்கள் வீதிக்கு வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். மருத்துவ பெருமக்கள், உயிர் காக்கும் மருத்துவர்கள், கொரோனா நேரத்தில் ஒவ்வொரு டாக்டரும் உங்களுக்கு கடவுளாக தெரிஞ்சுது.
அவன் உயிரை பற்றி கவலைப்படாமல் அவங்களுக்கு வைத்தியம் பார்த்துருந்தான். ஒரு தனியார் மருத்துவமனை உங்களை சேர்த்துக்கிட்டதா? யாராவது எனக்கு சான்று. ஒரு தனியார் மருத்துவமனை உங்களை சேர்த்ததா? அரசு மருத்துவமனையில் தான் சேர்த்தார்கள். நின்று ஊசி போட்டு உங்களுக்கு மருந்து கொடுத்து பாதுகாத்தவன் யார்? அரசு மருத்துவர். அன்னைக்கு அவன் கடவுள். செவிலியர்கள் தேவதைகள். ஒவ்வொரு செவிலியரும் அன்னை தெரேசாவாவில் இருந்து சேவை செய்தார்கள். 10 ஆட்கள். அவசர அவசரமாக என் தங்கச்சிகளை சேர்த்த, நம்ம பிள்ளைகளை நர்ஸு செவிலியராக சேர்த்த, உங்களை இந்த கொரோனா முடிஞ்ச பிறகு பணி நிரந்தரம் சொல்லும்னு வார்த்தையை கொடுத்த, செய்யலை, ஏமாத்திட்ட. வீதியில் வந்து நின்று செவிலியர்கள் போராடினாங்க. இதெல்லாம் எப்படி தீர்மானம் செய்கிறேன்? இந்த எல்லா போராட்டத்திலையும் நான் இருந்தேன், அதனால சொல்கிறேன். அன்னைக்கு தேவையாக தெரிஞ்ச செவிலியர்கள் இன்னைக்கு தேவையில்லாமல் திரிகிறார்கள். இவர்கள்லாம் எதுக்கு? அன்னைக்கு கடவுள்களாக தெரிந்து தெய்வமாக தெரிஞ்ச மருத்துவர்கள் இன்னைக்கு தேவையில்லை இவர்களெல்லாம் என்று தெரிகிறீர்கள். அவர்கள் வீதிக்கு வந்து போராடினார்கள். எல்லோரும் வீதியில் வந்து போராடும் போது நெசவாளி போராடுகிறார், மீனவ மக்கள் போராடுகிறார்கள், எல்லாருமே போராடுகிற போது அரசு சொல்லுது நல்ல ஆட்சியை கொடுக்குறோம்னு. இந்த போராட்டங்களை புறந்தள்ளுகிற நீங்கள், டாஸ்மாக் ஊழியர்கள் ஒரு நாள் ஊதிய உயர்வு போராடினால் உடனே கவனம் செலுத்தி அக்கறை எடுத்து அதை நிறைவேற்றுவீர்களா மாற்றீர்களா? நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில். டாஸ்மாக் ஊழியர்கள் நாங்கள் பணி செய்ய மாட்டோம், சரக்கு ஊற்றி யாருக்கும் கொடுக்க மாட்டோம், சரக்கு எடுத்து விற்க மாட்டோம் என்று கடை விட்டு வெளியேறி வீதிக்கு வந்து போராடினால் அடுத்த நொடியில் அந்த பிரச்சனை என்னன்னு எடுத்திருப்பார்கள். எப்படிப்பட்ட அரசை நிறுவியிருக்க பற்றியில? எப்படி? காவல்துறை மட்டும் போராட வரல. ஏன்? சங்கம் இல்லை. காவல்துறை போல பணி செய்கிற ஒரு துறை இருக்குன்னு நினைக்கிறேன் நீ. இராணுவ வீரர் இருக்கான்ல, இராணுவ வீரர், அவனுக்கு 2 மாதம் விடுமுறை இருக்கு. நீதிபதி இருக்காங்கல்ல, நீதிபதி, ஏப்ரல் மே இந்த 2 மாதம் நீதிமன்ற விடுமுறை இருக்கு. எல்லாருக்கும் விடுமுறை இருக்கு. ஒரு போலீஸ்காரனுக்கு விடுமுறை இருக்குன்னு நீ நினைக்கிறியா? இல்லை. ரம்ஜானுக்கு நிற்பான், தேர்தல் வந்தாலும் நிற்பான், திருவிழானாலும் நிற்பான், உன் வீட்டு கல்யாணத்துக்கு வருவான், கருமாதிக்கு வருவான். சாலையில் விபத்தில் செத்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் போயிட்டு தான் இருப்பான், இறங்கி பார்க்க மாட்டான். செத்தனை அப்பாவாக இருக்கலாம், சித்தப்பாவாக இருக்கலாம், நண்பனாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், மச்சனாக இருக்கலாம், பார்க்காம போயிட்டு இருப்பான். ஆனால் செத்து ஒருத்தன் விழுந்தான்னா இந்த பணத்துக்கு முதல் சொந்தக்காரன் நான் தானே வந்து நிற்கிறது போலீஸ்காரன் தான். நீ எல்லாருக்கும் கொடுக்கறத டிப்ஸும்ப, அன்பளிப்பும்ப, போலீஸ்காரனு கொடுக்கறத லஞ்சம்ப. உனக்கு ஒரு நோய். ஒரு சப் இன்ஸ்பெக்டருக்கு என்ன சம்பளம் இருக்குன்னு நினைக்கிறேன்? அந்த சம்பளத்தை வச்சு எப்படி வாழ முடியும்னு நினைக்கிறேன்? பார், மிக குறைந்த சம்பளத்திற்கு அதிக சேவை செய்கிற ஒரு துறை இருக்குன்றால் அது போலீஸ் தான். இப்போ என்ன செய்யலாம் சீமான்? போலீஸுக்கு வார ஒரு முறை விடுமுறைடா. நாம் தமிழர் ஆட்சி வந்தாலும் வார ஒரு முறை விடுமுறை. எப்படி விடுமுறை? சுழற்சி முறையில். இந்த வாரம் ஒரு தம்பி சனிக்கிழமை விடுமுறை எடுத்துட்டாருன்னா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை எடுத்தவருக்கு அடுத்த வாரம் சனிக்கிழமை விடுமுறை. 6 மாதத்துக்கு ஒரு தடவை குடும்பத்தோட சுற்றுலா. எங்கே போகிற? சிங்கப்பூரா போ, மலேசியா போறியா போ, இல்லை ஊட்டியா கொடைக்கானல் குடும்பத்தோட போ, அரசு செலவு போயிட்டு வா. மன அழுத்தத்தை குறைக்கிறது. 8 மணி நேரம் தான் ஆண் காவலருக்கு பணி, பெண் காவலருக்கு 6 மணி நேரம் தான். அதுவும் வந்து கற்பகாலமா பேர்காலமா 1 வருஷம் வீட்டில் இரு, உனக்கு சம்பளம் நோ பிடித்தம். 1 வருஷம் சம்பளம் வீட்டில். குழந்தை எங்கே வருது? அரசு மருத்துவமனைக்கு போ. ஏன்? அதான் ஆகச்சிறந்த மருத்துவத்தை தர அரசு தயாராகிடுச்சு. உலக தரத்திற்கு மருத்துவம் இருக்கு. நீ அங்கே போய் படுத்துக்க தங்கச்சி, உனக்கு எல்லாம் தரும். மாத்து. காவலர்கள் எண்ணிக்கை பத்தலை, கூடுதலாக எடு. கல்வி மருத்துவத்தை தரமாக கொடு. அவனுக்கு 10,000க்கு மேலே செலவு காசு தேவைப்படாது. ஏன்? பிள்ளை எத்தனை பிள்ளை பார்த்தாலும் அரசு படிக்க வைக்குது. என்ன சட்டம் போடுது? பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை. பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள். கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள், பெற்றுக் கொடுங்கள் எங்களிடம், கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். சட்டம். ஏன் என் பிள்ளைக்கு அறிவு வளர்கிறேன்? ஏன் நாடு, என் மக்கள், தமிழ்நாட்டு பிள்ளைகள் அறிவிலே சிறந்தவர்களாக இருப்பார்கள் என்று உலகம் கொண்டாடணும். யுனெஸ்கோ நிறுவனம் சொல்லுகிறது, முன்பு அறிவிலே சிறந்தவர்களாக யூதர்கள் இருந்தார்கள், இன்று அவர்களை முந்திக்கொண்டு தமிழர்கள் போகிறார்கள் என்று. அதை நிலைநிறுத்தி வைப்பேன். உலகைய என்னை பார்த்து பயப்படுது. எனக்கு ஒரு தனி நாடு வரக்கூடாதுன்னு ஏன் பயப்படுது? தமிழனோட அறிவியல் தொழில்நுட்பம் உழைப்பில் எவனும் போட்டிவிட முடியாது. உலக வல்லாதிக்க நாடுகளில் எல்லா துறைகளிலும் ஆக சிறந்த மேதைகள் தேடிப்பார் தமிழன். அமெரிக்காவில் ஆக சிறந்த மருத்துவன், சிங்கப்பூரில் சிறந்த மருத்துவன். இன்னைக்கு சிங்கப்பூரின் அதிபர் யார்?
தமிழன் தமிழன்